ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஹா ஓஹோ ஹோட்டல் ஆஹா ஓஹோன்னு போகுதான்றதை முதல் கமெண்ட்ஸில் கொடுங்க. நேற்று ஓரளவுக்கு போச்சு, இன்றைக்கி ரொம்ப படுத்துக்கிட்டே நவுந்து போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிரடியான நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக திவ்யாவோட பதவி பறித்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ திவ்யா என்னவா ஆகியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி விக்ரம் இருந்த அந்த டிஷ்வாஷ் கிளீனிங்காக அந்த மேனேஜராக போயிட்டாங்க, கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜராக இருந்தார். அந்த விஷயத்தை யார் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடந்துச்சு. அதில் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண ஆள் யாருன்னா அதே அந்த ஹெட்ஸ் மட்டும்தான். நம்ம பிரஜன், சாண்ட்ரா, அமித், இவங்க 3 பேரை நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதையும் கண்டஸ்டன்ஸ் கிட்ட கொடுக்கல. அதை மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே சேமாக தேர்ந்தெடுத்த பர்சன் யாருன்னா அமித். ஏன் அப்படின்னா வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூட மிங்கிள் ஆகுறாரு. அமித் காமெடி பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு, சாங் பாடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்களா கேட்டிங்கன்னா 3 பேர் ஜொங்கின்னு இருந்தாங்க. கோழி மூட்டினாங்க, சண்டையை மூட்டினாங்க, கொளுத்தி போட்டாங்க, சண்டை போட்டாங்க, இதுதான் பண்ணாங்க. ஸோ அதனால் அமித்தை எல்லோரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் புது மேனேஜராக நம்மளுடைய அமித் வந்திருக்காரு. கண்டிப்பாக சம்பவங்கள் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. விக்ரம் கூட பண்ணுவாரா அப்படின்றத ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா விக்ரமே எதுவும் பண்ணல, அப்போ கண்டிப்பாக அவர் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ மேனேஜராக நம்மளுடைய விக்ரமும், இப்போ ஈவெண்ட் மேனேஜராக அமித்தும் வந்திருக்காங்க. இதை பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களாம்.